Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் கூடைகள்ல அதிகமா யூஸ் பண்ற ஒரு சூப்பரான நாட் வந்து எப்படி போடுறதுங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. உங்களுக்கு வந்து வேற வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். அத வந்து போய் பாருங்க. இது வந்து இப்பதான் நீங்க வந்து கூட போட கத்துக்கறீங்க அப்படினா இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிவன்கண் நாட் போடுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாसेस தேவைப்பட்டது அப்படினா என்னுடைய வாட்ஸ்அப்ல chat பண்ணுங்க, டீடைல் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சிவன்கண் நாட் அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நார்மல் நாட் அப்படினா எல்லா நாட்டுமே ஒரே மாதிரி தான் போட்டு வருவோம். லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு அப்படி போட்டு வருவோம். ஆனா சிவன்கண் நாட் வந்து ஒரு நாட் வந்து லெஃப்ட் சைடு, ஒரு நாட் வந்து ரைட் சைடு மாத்தி போடணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து அதுல கண் ஷேப், சிவன்கண் அப்படின்னு சொல்றது முக்கண் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண் ஷேப்ல வந்து அந்த நடுவுல இருக்க கேப் வந்து வரும். அதனாலதான் வந்து இதுக்கு சிவன்கண் நாட்னு சொல்றாங்க, ஐ நாட்டுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல எல்லாம் நான் வந்து இதை போட்டு பழகினப்ப எனக்கு வந்து இது போட தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல, நானா தான் ட்ரை பண்ணேன். இது வந்து ரிவர்ஸா வருது அப்படிங்கறத வச்சுட்டு ஒயரை கட் பண்ணி தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போடுறதுக்கு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து இப்படி போடுறது அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய பேரும் போட தெரியாதவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து இதை வந்து டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ரெண்டு விதமா போடுறது நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது போடுறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல வந்து துண்டு வயர்கள் நான் எடுத்திருக்கிறேன். நாட் போடுறதுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தர போறேன். அதனால துண்டு வயர்களை நம்ம போட்டுக்கலாம். சிவன்கண் நாட்ல எப்போதுமே ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் தான் போடணும். சிவன்கண் கூடைகள் போடும்போது ஃபர்ஸ்ட் நாட் வந்து நீங்க சிவன்கண் நாட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் போட்டோம்னா தான் சிவன்கண் நாட் வந்து போட முடியும். சிவன்கண் நாட் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நாட் இல்லை, நிறைய நாட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து டிசைன் வந்து கொடுக்கறதுனால எல்லா நாட்ஸும் சேர்ந்து தான் நம்ம வந்து சிவன்கண் நாட்டுன்னு சொல்லுவோம். தனியா வந்து ரிவர்ஸ் நாட் போட்டா அது சிவன்கண் நாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மல் நாட்டும் ஒரு ரிவர்ஸ் நாட்டும் சேர்ந்தது தான் வந்து சிவன்கண் நாட்டு. அதனால ஃபர்ஸ்ட் நார்மல் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரிவர்ஸா நம்ம நாட் போடணும். அதுதான் வந்து சிவன்கண் நாட்டு. அப்பதான் நமக்கு ஷேப் வந்து கண் ஷேப் மாதிரி நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் வயர் எடுத்துட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிவன்கண் நாட் வந்து போடலாம். சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு தான் நாட் போட்டு வரணும். அப்போ வந்து இந்த ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி நம்ம ஒயரை ஃபோல்டு பண்ணி பின்பக்கமா வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒயரை எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா, சொரசொரப்பான பகுதி லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியும் வலுவலுப்பான பகுதி ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஒயருக்குள்ள நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த ஒயருக்குள்ள வச்சிடணும். இது வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம கையை விட முடியாது, விலகிடும். அது விலகாம இருக்கிறதுக்காக நம்ம இடது கை ஆள்காட்டி விரல இந்த லூப்புக்குள்ள விட்டுறணும். இந்த எஸ் மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரிவர்ஸா இருக்கு திருமண ஒயர் இருக்கு பாருங்க, சொரசொரப்பான ஒயர், இதை எடுத்துட்டு இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இனி நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், ரிவர்ஸ் நாட் வந்து சிவன்கண் நாட் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த நாட் வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். இனி அடுத்த நாட் வந்து நார்மல் நாட் போடணும். இந்த மாதிரி ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன்கண் நாட்டும் மாத்தி மாத்தி நம்ம போட்டு வரணும். நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து இன்னொரு தடவை சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு பின்பக்கமா நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும். இந்த மாதிரி புடிச்சிட்டு இந்த ஒயரை நான் எங்க இருந்து எடுக்கிறேன் பாருங்க, ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த ஒயருக்குள்ள வச்சுட்டு விரலால இந்த மாதிரி லூப்குள்ள கை விட்டுக்கணும். கை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சிடாம இருக்கும். இல்லைன்னா வந்து பிரிஞ்சிடும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா பிரிஞ்சிடும். அதனால வந்து இந்த மாதிரி கை வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை எந்த பக்கம் இருந்து எடுக்கிறேன்னு பாருங்க. லெஃப்ட் பக்கமா இருந்து தான் எடுக்கலாம். லெஃப்ட் பக்கமா எடுத்து இந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். நாட் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் சிவன்கண் நாட் போட்டேன். இனி அடுத்த நாட் என்ன போடணும்? நார்மல் நாட் போடணும். இப்போ 5 வயர்கள்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். லாஸ்ட் நாட் வந்து நார்மல்ல முடிச்சிருக்கேன். நீங்க வந்து ஒத்தப்படை எண்ணிக்கையில போட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ரெட்டப்படை எண்ணிக்கையில ஒயர்கள் கவுண்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து 4, 6, 8 இந்த மாதிரி எண்ணிக்கையில நீங்க எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்ல வர்ற நாட்டும் லாஸ்ட்ல வர்ற நாட்டும் வேற வேறையா வரும். ஃபர்ஸ்ட்ல நார்மல் நாட் ஆரம்பிச்சிங்கன்னா லாஸ்ட்ல சிவன்கண் நாட்ல வரும். நீங்க வந்து மேக்சிமம் சிவன்கண் கூடைகள்ல ரெட்டப்படை எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அப்ப வந்து நமக்கு கரெக்டா வரும். நான் ரெட்டப்படை எண்ணிக்கையில ஈவன் நம்பர்ல எப்படி போடுறது அப்படிங்கறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த மாதிரி கவுண்டிங்ல எடுத்தீங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறது கிளியரா புரியும். இனி வந்து அடுத்த லைன் போடும்போது தான் நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து சரியா வரும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து எதுவும் தெரியாது. இதுல ஒயர்களை மட்டும் கவனிங்க பாருங்க. 2 ஒயர்கள் வந்து சேர்ந்து வருது. பக்கம் பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் 2 ஒயர் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்பதான் வந்து நமக்கு வந்து கண் ஷேப் சரியா வரும். இப்ப 2 சேர்ந்து இருக்கிற பக்கத்துல வந்து நேர்வாக்குல கண் வரும். இந்த கேப் அதிகம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல குறுக்கு வாக்குல கண் ஷேப் வரும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு சிவன்கண் நாட் வந்து டிசைன் அழகா கிடைக்கும். அடுத்த லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நாட் சிவன்கண்ல தான் போடணும். இப்ப வந்து ஹரிசாண்டல் லைன்ல போட்டிருக்கோம் இல்லையா? இதுல வந்து ஒரு நாட் நார்மல், ஒரு நாட் சிவன்கண், ஒரு நாட் நார்மல் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இனி குறுக்கு வாக்குல போடும் போதும் நம்ம அதே மாதிரி தான் போடணும். இப்ப வந்து இந்த லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நாட் நார்மல், குறுக்கு வாக்குல மேல ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கண் வரும். அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் சிவன்கண் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பாருங்க. இப்போ வந்து ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி இந்த ஒயருக்கு மேல பிளஸ் ஷேப்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். சொரசொரப்பான பகுதி முன்னாடியும் வலுவலுப்பான பின்னாடியும் வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல வச்சுட்டு ஆள்காட்டி விரல்ல பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை லூப் வழியா வெளியே எடுத்துடலாம். ஓகே. ஓகேவா? இப்போ வந்து நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நார்மல் நாட் போடலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடணும். நார்மல் நாட் போடும்போது பாருங்க இந்த இடத்துல நமக்கு கண் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு. டிசைன் வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அடுத்து வந்து நம்ம சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் வந்து சேம் அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை
எஸ் ஷேப்ல வச்சிடணும். எஸ் ஷேப்ல வச்சுட்டு லூப்குள்ள விட்டுறணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை லூப் வழியா வெளியே எடுக்கணும். நாட் வந்து டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாத்தி மாத்தி போடணும். இந்த இடத்துல பாருங்க குறுக்கு வாட்டுல நமக்கு ஐ வடிவம் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து நார்மல் போடலாம். இதே மாதிரி இந்த 5 நாட்டும் வந்து போடலாம். பாருங்க நமக்கு இந்த இதுல வந்து கண் ஷேப் சரியா கிடைச்சிருக்குது. இனி அடுத்த லைன் வந்து நம்ம போடலாம். அடுத்த லைன் போடும்போது தான் உங்களுக்கு வந்து டிசைன் பர்ஃபெக்டா தெரியும். அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்த நாட் வந்து சிவன் கண் போடலாம். உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல நார்மல் வரும், எந்த இடத்துல சிவன் கண் வரும் அப்படிங்கிறது. இப்ப 2 ஒயர்கள் சேர்ந்து வருது இல்லையா? 2 ஒயர்கள் சேர்ந்து வரும்போது அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர்ல வந்து சிவன் கண் நாட் போடணும். ரைட் சைடு இருக்கிற ஒயர்ல நார்மல் நாட் போடணும். அதை வந்து எப்போதுமே மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க கூட போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுலயும் நான் அதே மாதிரி போட்டு வந்திருக்கேன். பாருங்க இந்த லைன்லயும் நமக்கு இந்த மாதிரி கண் ஷேப் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து வேற வேற இடத்துல அந்த கண் ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா நம்ம கீழ் லைன்ல என்ன வந்துச்சோ அதே மாதிரி இல்ல, மேல வந்து வேற வேற இடத்துல நமக்கு கண் ஷேப் கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து சிவன் கண் நாட்டு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னொரு மெத்தட் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ரஃபா ஒரு ஒயர் எடுத்துட்டு நாட் போட்டுக்கணும். பாருங்க நான் ரஃபா ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பிரிச்சிட போறோம். இது வந்து கூடைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நீங்க எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து எல்லா ஒயர்களையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். சாதா நார்மல் கூடைகளை எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இப்போ கூடைகள்ல ஒரு பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா செக்கர் டிசைனு இல்லைன்னா வந்து லைன்ஸ் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கிட்டு இந்த லைன்ல அந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி போட்டு வரணும். இப்போ 3, 3, 2 அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த லைன்லயும் அதே மாதிரி கலர் வந்து கரெக்டா வச்சு போட்டு வந்துடணும். ஒயர்களையும் ஈக்குவலா வச்சு போடணும். அது மாதிரி போட்டீங்கன்னா தான் சரியா வரும். இதுல வந்து நீங்க மாத்தி போட்டுட்டு அடுத்த லைன்ல வந்து வேற எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்டே வந்து இதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நார்மல் ரன்னிங் ஒயர் மெத்தட்ல எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒயரை எடுத்துட்டு ஈக்குவலா மடிச்சுட்டு இதுல வந்து நார்மல் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி 5 ஒயர்கள் எடுத்திருக்கேன். 5 ஒயர்களையும் நாட் போட்டுருங்க. இப்போ 5 ஒயர்களை நாட் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து நம்ம ரஃப் ஒர்க் தான். நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கறதுனால ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நமக்கு போட போற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட்டை போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயர் அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவன் கண் நாட் போடலாம். சிவன் கண் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்க. ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணி லூப்குள்ள வச்சிருங்க.
அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரை லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடுங்க. பாருங்க 7 கட் நாட் கிடைச்சிருச்சு. மெத்தட்ல சொன்னதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து போடுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து நார்மல் நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து 7 கட் நாட் போடலாம். நான் உங்களுக்காக ஸ்லோவாவே காட்டுறேன். அடுத்து வந்து நார்மல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு லைன் வந்து இதுல போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து இந்த ஒயரை என்ன பண்றது அப்படின்னா இதை பிரிச்சு விட்டுடலாம். நீங்க வந்து பேஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழ் சைடு கம்ப்ளீட் பண்றப்பையும் பிரிச்சு விடலாம். இல்ல இந்த ஒரு லைன் போட்டதுமே கூட பிரிச்சு விட்டுடலாம். அது உங்க சாய்ஸ் தான். இனி வந்து நான் அடுத்த லைன் போடுறேன். அடுத்த லைன் சேம் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நாட் வந்து 7 கட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் நாட் போடலாம். அதுக்கப்புறம் 7 கட் நாட் போடலாம். இதே மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வந்துடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேஸ் போடணும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இனி கீழே இருக்கிற இந்த ரஃப் ஒர்க்கை வந்து பிரிச்சு விட்டுடலாம். பிரிச்சு விடுறது அப்படின்னா நீங்க பிரிக்கிறதுக்கு சில பேர் ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஒரு ஈஸி மெத்தடும் நான் ஒன்று சொல்றேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஒயர்களையும் கொஞ்சமா லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு விரல் போற அளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து விரலை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா எல்லா ஒயர்களுமே கலந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த உள்ள இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்துடலாம். ரொம்பவே ஃபாஸ்டா பிரிச்சிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் எல்லா நாட்ஸையுமே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7 கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தியும் அதுல இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.